ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசி. அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 2025 கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல வந்திருக்கோம். எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா? ஏன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் மாசத்துல இருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்துல நம்முடைய 12 ராசி நேயர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் பிரிச்சு கொடுக்க போகுது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், அதற்கு பிறகு குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம். நீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாசத்துல 17ஆம் தேதிக்கு கரெக்டா விருச்சிக ராசிக்குள்ள போயிறாரு. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. 17ஆம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். எப்பயும் எங்கேயும் நான் முதன்மையானவன், நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல என்ற ஒரு கம்பீரமான பேச்சாற்றலுடன் செயல்படுகின்ற என்னுடைய அருமையான மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நவம்பர் மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ரிலாக்ஸா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி அமர்ந்திருக்கிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாசத்துல ஒரு 3ஆம் தேதிக்கு மேல எக்ஸாக்டா சுக்கிரனும் 7க்குரியவனும் சேர்ந்துறாரு. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நீங்க ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்துக்கிறீங்க, என்னடா நம்மளை மட்டும் எல்லாரும் கங்கணம் கட்டி அடிக்கிறாங்களே, நம்மளை இப்ப வரையும் நம்மளை சுத்தி விட்டு வேலை பார்க்குறாங்க, நம்ம ஒருத்தவங்களை கூட கஷ்டப்படுத்தினே கிடையாது. என்ன கொஞ்சம் முன்கோவப்படுவீங்க, என்னைய பொறுத்தவரை எப்படின்னா நீ கொஞ்சம் முன்கோபப்படுவீங்க. அந்த முன்கோபமும் உங்களுடைய குணத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம்தான். அது எப்படி முன்கோபம்னா, நான் உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன், என்னை ஏன் நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு பாசமா வரக்கூடிய முன்கோபம் தான். கோபங்கிறது வேற, முன்கோபங்கிறது வேற. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த லாக், இந்த பிரச்சனைகள், இந்த அழுத்தங்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருமா? இந்த நவம்பர் மாசத்துக்கு மேலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒளி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே இந்த நவம்பர் மாதம் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க எத்தனை நாள் தான் போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்திலிருந்து வெளியே வரப்போகுது. நம்முடைய மேச ராசி அன்பர்கள்ல பரணி நட்சத்திரக்காரர்கள் இப்ப படாத பாடுபட்டு இருக்கு. என்ன பண்ணனே தெரியாம முடிச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு என்ன சொல்றேன்னா மனசுக்குள்ள அவ்வளவு அழுத்தம் இருக்கு, அவ்வளவு விஷயங்களை மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வெடிச்சதுக்குள்ளேயும் சரியாயிரும்ல அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. உறுதியாக நீங்க அந்த அளவுக்கு ஹை பொசிஷன்ல ஹை ப்ரெஷர்ல போறதுக்கு முன்னாடி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, போதும், ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி உங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலாக்ஸா உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை, நீங்க எதிர்பார்க்கிற வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் தன்மை கிரகங்கள் ரீதியாக நம்முடைய மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. மேச ராசியில் உள்ள மற்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் வேகமும் விவேகமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கலந்த கலவையாக இருக்கும். கொஞ்சம் வேகமா செயல்படுவீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது யோசிப்பீங்க, நம்ம எந்த பக்கம் போயிருக்கோம், சரியான பாதி தான் போய்க்கிருக்குமா, இல்லை தேவையில்லாமல் ஏதாவது டைவெர்ட் பண்ணி விடுறாங்களா, இந்த டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த டேக் டைவர்ஷன் அதாவது மாற்றுப்பாதைக்கு செல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயமா, இல்லை நம்ம கூட உள்ள ஒரு சூழ்ச்சியாளருடைய
செயல்பாடு மூலமாக இது நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம்ல. நம்மளுடைய மேசராசிக்கு என்ன சொல்லுவோம்னா, செம்மறி ஆடுன்னு சொல்லுவோம். ஒரு பாதையை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அதை ஒன்லி ஒன் அப்படின்னு டைரக்டா தான் பார்ப்பீங்க. இங்கிட்ட ஒரு பார்வை, அங்கிட்ட ஒரு பார்வை, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் இந்த பாதையை நோக்கி போறேன், என்னை பின்தொடர்ந்து நீங்க வேணா வாங்க, நான் யாரையும் பின்தொடர்ந்தோ தேவையான விஷயத்துல நிறைவேற்றுற ஆள் கிடையாது அப்படின்னு தான் நீங்க இருப்பீங்க. இது மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா போகும். அப்படியே கரெக்டா நான் இப்படித்தான், என்னை சார்ந்தவர்கள் என்னுடன் வந்தா நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸை செயல்படுவீங்க. அதற்கேற்றவாறு இந்த மாதத்துல உங்களுக்கு எதெல்லாம் தடைபட்டுச்சோ, எதெல்லாம் போராட்டமாக இருந்துச்சோ, அந்த போராட்டங்கள் எல்லாமே சரியாக போகுது. நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நினச்ச பொருள்களில் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு. மேலும் நம்முடைய மேச ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். மன அழுத்தம் நீங்க போகுது. உங்களுடைய மனசுல எவ்வளவோ அழுத்தம் இருக்கு, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாசத்துலேருந்து புரட்டி போட்ட ஒரு கலவை மாதிரி உட்காந்துருக்கீங்க. எப்படி ஒரு வாழ்க்கையை திசை போட்ட மாதிரி ஒரு கடலுக்குள்ள குதிச்சோம்னா அப்படி சுற்றி சுழற்சி பண்ணி திரும்ப நம்மளை லாக் பண்ணி வெளியே பண்ணுமோ, அதே மாதிரி தான் உங்களுடைய அற்புதமான வாழ்க்கைகள், அற்புதமான செயல்பாடுகள்ல பாதி விஷயங்களை கடல் எப்படி அரிச்சிட்டு போதோ அதே மாதிரி உங்க கூட இருக்கவங்க உங்கள்கிட்ட மிக நல்ல விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் இதெல்லாம் அப்படியே கரெக்ட் டைம். ஸோ இதுல எப்போ ரிலீஸ் ஆகும் நீங்களே எதிர்பார்க்கீங்க. அந்த ரிலீஸ் இந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து உறுதியாக உண்டு. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, நீங்கள் உங்களுடைய மனைவிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கணவர் கூட அவங்களுக்கு சண்டை இருந்தாலும் சரி, இனிமே அந்த கவலை கிடையாது. ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கண்ணாலே பேசி அதை புரிய வைக்கக்கூடிய ஆற்றல்ல ஒரு சிறந்த நபர், ஒற்றுமையின் சிகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களை உருவாக்க போகுது. மெயினாக உங்களை உருவாக்கணும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான நபர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் இனிமேல் நீ ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்கும், ரிலாக்ஸேஷனாக தூங்குவீங்க. சும்மா டிப்ரெஷன் ஆகிட்டு என்ன பண்ணதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? படுத்த கூட நிம்மதியாக தூக்கம் இல்லையே. யாருக்குமே தீங்கு கொடுக்காத, தீங்கு செய்ய நினைக்காத உங்களுக்கு சுத்தி போட்டு லாக் பண்ணி தூக்கத்துல கூட போராட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆக போது குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு பார்வையின் மூலமாக. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்க, உங்களுடைய ராசிக்கு கரெக்டா 8ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க செய்யாத தப்பு, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கு, உங்களை கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க, நீங்க ஒரு கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போறீங்க, ஆனா உங்களை லாக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சூழ்ச்சிகள் உடைக்கப்படும். ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக நீங்க வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் வழிபாடை பின்பற்றுங்கள். முருகனுடைய பரிபூர்ண அருள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன்.